கியா இந்திய சந்தையில் புதிய எம்பிவி இன்னோவா ஹைக்ரோஸிற்கு நேரடி போட்டியாளராக வரும் மாடல். புதிய எம்பிவியை களமிறக்கும் கியா. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. கியா இந்தியா சந்தையில் புதிய எம்பிவி வழங்க திட்டமிட்டுள்ளது. காரன்ஸை அடிப்படையாக கொண்ட 2025 ஏப்ரல் மாதத்தில் இந்த வாகனம் இன்னோவா ஹைக்ரோஸ் போன்ற மாடல்களுக்கு போட்டியாக இருக்கும். தென்கொரிய கார் தயாரிப்பு நிறுவனமான கியா அடுத்த 5 முதல் 6 மாதங்களில் 2 புதிய கார்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்த உள்ளது. கரன்ஸ் அடிப்படையிலான ஒரு புதிய எம்பிவி ஏப்ரல் 2025 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் புதிய 3 வரிசை மின்சார எம்பிவி 2025 ஆண்டின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படலாம். விரைவில் வெளியிடப்பட உள்ள 3 வரிசை எம்பிவி கார்களின் பிரீமியம் பதிப்பாக இருக்கும். இந்த எம்பிவி மாடல் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா மற்றும் இன்னோவா ஹைக்ராஸ் பெட்ரோலுக்கு மாற்றாக வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய குடும்ப எம்பிவி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே. இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்ட கேரன்ஸ் எம்பிவி என்று ஊகிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இது ஒரு புதிய பெயர் பலகையை பெறும் என்று கரோஸ்க்கு மேல்நிலை நிறுத்தப்படும் என்றும் பல்வேறு அறிக்கைகள் கூறுகின்றன. தற்போதுள்ள மாடலுடன் ஒப்பிடுகையில் புதிய கியா எம்பிவி ஆனது வடிவமைப்பு மாற்றங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய புதிய உட்புறத்தை பெறுகிறது. தற்போதுள்ள கியா கேரன்ஸில் உள்ள அதே என்ஜின்களுடன் எம்பிவி வழங்கப்படும். கியாவின் சமீபத்திய கார்களான சிரோஸ் மற்றும் EV9 ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட புதிய முன்முனையுடன் எம்பிவி வரும். இது புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஹெட்லாம்புகள், புதுப்பிக்கப்பட்ட LED பகல் நேர விளக்குகள், திருத்தப்பட்ட கிரில் மற்றும் புதிய பம்பர் ஆகியவற்றை பெறும். பின்புறம் புதிய பம்பர் டிசைன் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட டெயில் லைட்டுகளை பெற வாய்ப்புள்ளது. ஒட்டுமொத்த நிழற்படமும் ஏற்கனவே உள்ள மாதிரியைப் போலவே இருக்கும். கியா புதிதாக வடிவமைக்கப்பட்ட அலாய் வீல்களை சேர்க்கும். உள்ளே பெரிய மாற்றங்கள் புதிய கியா கேரன்ஸ் கேபினுக்குள் பெரிய மாற்றங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சிரோஸ் மற்றும் பிற சமீபத்திய கியா கார்களை போன்ற புதிய டேஷ்போர்டு தளவமைப்புடன் வர வாய்ப்புள்ளது. இது 12.3 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட் மற்றும் 12.3 இன்ச் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளேவுடன் வர வாய்ப்புள்ளது. கனெக்டட் ஸ்கிரீனில் காலநிலை கட்டுப்பாட்டுக்கான புதிய 5 அங்குல திரையும் இருக்கும். புதிய கியா எம்பிவி புதிய சென்டர் கன்சோல், வடிவமைப்பு செய்யப்பட்ட AC வென்ட்டுகள் மற்றும் இருக்கைகளுக்கான புதிய அப்ஹோல்ஸ்ட்ரியுடன் புதிய உட்புற வண்ண திட்டத்தை பெற வாய்ப்புள்ளது. எம்பிவி ஆனது முன் மற்றும் பின்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், காற்றோட்டமான முன் மற்றும் இரண்டாவது வரிசை இருக்கைகள், இயங்கும் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் இருக்கைகள் மற்றும் பனோரமிக் சன்ரூஃப் ஆகியவற்றை பெற வாய்ப்புள்ளது. பாதுகாப்பிற்காக புதிய எம்பிவி ஆனது 6 ஏர்பேக்குகள், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், EBD உடன் ABS மற்றும் பின்புற பார்க்கிங் கேமரா போன்ற அம்சங்களை பெறும். சிட்ரோயனை போலவே புதிய கியா எம்பிவியிலும் முன் மற்றும் பின்புற இருக்கைகள், பார்க்கிங் பக்க சென்சார்கள் இருக்கலாம். இதில் 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா மற்றும் லெவல் 2 அடாஸ் தொழில்நுட்பம் இருக்கும். புதிய கியா எம்பிவி தற்போதுள்ள கேரன்ஸில் உள்ள அதே என்ஜின்களுடன் வழங்கப்படுகிறது. என்ஜின் விருப்பங்களில் 113 bhp பார் 244 Nm 1.5 லிட்டர் இயற்கையாக ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், 157 bhp பார் 253 Nm 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 114 bhp பார் 250 Nm 1.5 லிட்டர் டர்போ டீசல் ஆகியவை அடங்கும். டிரான்ஸ்மிஷன் தேர்வுகளில் 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் IMT, 7 ஸ்பீட் DCT மற்றும் 6 ஸ்பீட் AT ஆகியவை பவர் ட்ரெயினை பொறுத்து இருக்கும். புதிய கியா எம்பிவியின் விலை 12 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கியா எம்பிவி மாருதி எர்டிகா மற்றும் டொயோட்டா ரூமியோனுக்கு ஒரு பிரீமியம் மாற்றாக இருக்கும். புதிய மாடல் டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் மற்றும் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.